ஒரு முழுநேர அரசியல் என்பது பொதுவாக இரண்டு இயக்கங்களிடம்தான் உண்டு. ஒன்று கம்யூனிஸ்ட் இயக்கம், இன்னொன்று பிஜேபி ஆர்எஸ்எஸ். இந்தியாவில் ஃபுல் டைமர்ஸ் என்றே ஒரு பிரிவு உண்டு ஆர்எஸ்எஸ். அவர்கள் 24 மணி நேரம் கட்சி பணிதான் செய்ய வேண்டும். திருமணமும் செய்து கொள்ள மாட்டார்கள். இந்தியா முழுவதும் 13,000 பேர் அப்படி திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில். அவர்கள் ஃபுல் டைமர்ஸ், முழு நேர பணியாளர்கள். அதே போல கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் ஃபுல் டைமர்ஸ் என்று சிலரை தேர்வு செய்து அவர்களை மாவட்டம் விட்டு மாவட்டம், மாநிலம் விட்டு மாநிலம் அனுப்புவார்கள். போய் அங்கேயே இருந்து ஆந்திராவில் இருந்து 3 வருடங்களில் வேலை செய்ய வேண்டும் என்று டெபுடேஷன் போட்டு விடுவார்கள். அங்கே போய் அவங்க வேலை செய்யணும். அந்த மாதிரி ஃபுல் டைமர்ஸ் இருக்கிற இயக்கங்கள் இந்தியாவில் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், குறிப்பாக எம்எல் இயக்கங்கள், மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் இயக்கங்கள். அதற்கடுத்து பிஜேபியிலே குறிப்பாக ஆர்எஸ்எஸ் இயக்கம். எனக்கு தெரிந்து அதை போல ஒரு ஃபுல் டைமராக வேலை செய்யக்கூடியவர் திராவிட முன்னேற்ற கழகத்திலே உண்டு என்றால் அது அண்ணன் சேகர் பாபு அவர்கள் தான். 24 மணி நேரமும் அரசியல் சிந்தனை, கட்சி வளர்ச்சி சிந்தனை. அதை கடந்து எந்த களத்தில் மக்களுக்காக பணியாற்றுகிறோமோ அந்த மக்களில் எந்தெந்த பிரிவினர் நலிந்த பிரிவினர்களாக இருக்கிறார்கள் அவர்களை பற்றிய சிந்தனை. அவரை புகழ்வதற்காக இதை சொல்லவில்லை, நாம் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். நான் அவரை புகழ்வதால் அவருக்கு எந்த லாபமும் கிடைக்கப் போவதில்லை. திருமாவளவன் புகழ்ந்தால் உடனே கட்சி தலைவர் அழைத்து அவரை பாராட்டிவிடப் போவதில்லை. அவருக்கு பதவி உயர்வு கிடைத்துவிடப் போவதில்லை. எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், அரசியலில் ஈடுபடுகிறவர்களுக்கு முதல் தகுதியே, அடிப்படை தகுதியே, முதன்மையான தகுதியே, ஒரே தகுதியே என்னவென்றால் தொண்டுள்ளம் என்பதுதான். தொண்டுள்ளம் என்பதுதான் அரசியல் வாழ்வில் நாம் உருவாக்கி கொள்ள வேண்டிய ஒரே தகுதி. பொதுவாக அரசியல் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு பதவி வாங்கலாம், அது ஒரு நமக்கு ஒரு கெத்து, மகிழ்ச்சி, நாம் அந்த கட்சியில் இவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கிறேன், உடனே ஒரு வண்டியை வாங்கி அந்த வண்டியில் பேரை பெருசாக போட்டு நான் மாவட்ட செயலாளர் அப்படின்னு போட்டுக்கணும், வீட்டு முன்னால் பெருசாக மாவட்ட செயலாளர் போட்டுக்கணும். அது அதற்காக ஆசைப்பட்டு அரசியலுக்கு வர்றவர்கள் உண்டு. அல்லது எம்எல்ஏ நிற்கலாம், எம்பி நிற்கலாம்னு ஆசைப்பட்டு வருவதுண்டு. பதவிக்கு போனால் பொருளை ஈட்டலாம் என்று ஆசைப்படுவதுண்டு. பொது வாழ்க்கையில் இதையெல்லாம் கடந்து மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்கிற தொண்டுள்ளம் முக்கியமானது. அந்த எண்ணம் இல்லை என்றால் இப்படியெல்லாம் திட்டமிடவே முடியாது. அப்பப்ப தூண்டிவிட்டு வேலை செய்கிற நபர்கள் சிலர் உண்டு. மோட்டிவேஷன், ஏன்பா என்னப்பா செய்யற, போய் மக்களை பாரு, மக்களை சந்தி அப்படின்னு சொன்னாதான் அந்த மக்களுக்கு ஞாபகம் வரும். அது ஒரு மோட்டிவேஷனல் சர்வீஸ். தூண்டிவிட்ட பிறகு செயல்படுவது. அப்படி எந்த தூண்டலும் இல்லாமல் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைக்க முடியும், வெற்றிகரமாக ஒருங்கிணைக்க முடியும், எல்லோரையும் அதில் ஈடுபடுத்த முடியும். அது அவர் மட்டும் இல்லை, இந்த இடத்துல இந்த கூட்டம் நடக்குன்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை பொறுப்பாளர்களையும் வேலை செய்ய வைப்பது, வேலை வாங்குவது. தலைமை பண்பிலேயே மிக 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 முக்கியமான ஒரு பண்பு வேலை வாங்குவது என்பது லீடர்ஷிப் குவாலிட்டி, மிக முக்கியமானது. எல்லா இடத்துலையும் நானே போய் செய்யறேன்னா அது லீடர்ஷிப் கிடையாது. உட்கார்ந்த இடத்துல இருந்து எல்லாரையும் வேலை வாங்குவது என்பது மிக முக்கியமான லீடர்ஷிப். அப்ப இந்த ஏரியாவில் அவர் களத்தில் நிற்கிற முதல் நபராகவும் இருக்கிறார். இந்த களத்தை சார்ந்த அனைவரையும் செயல்பட வைக்கிறார். இதை சொல்லாமல் நான் இந்த கூட்டத்தில் போனால் நான் அவரையும் புரிந்து கொள்ளவில்லை, பொது வாழ்வையும் புரிந்து கொள்ளவில்லை என்று பொருளாகிவிடும். நானும் அப்படி உழைக்க வேண்டும் என்கிற ஆர்வம் உள்ளதால் ஒவ்வொரு முறையும் அவரிடத்திலே நான் இந்த விவரங்களை எல்லாம் கேட்டு தெரிந்து கொள்வேன். அருமை தோழர்களே, அண்ணன் அவர்களின் பிறந்த நாள் விழாவை பிப்ரவரி 22ஆம் தேதி தொடங்கி மார்ச் 19ஆம் தேதி வரையில் ஒவ்வொரு நாளும் தமிழகத்தில் சிறந்த ஆளுமைகள் அனைவரையும் அழைத்து இன்றைக்கு நம்முடைய ஐயா பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்களும் நம்மிடத்திலே இவ்வளவு சிறப்பான உரையாற்றக்கூடிய வகையிலே இவ்வளவு நிகழ்ச்சிகளையும் ஒருங்கிணைத்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய அண்ணன் பி.கே. சேகர் பாபு அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே
நான் நெஞ்சார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களை அவருடைய பிறந்த நாளை ஒட்டி நான் அவர் 100 ஆண்டுகளுக்கு மேலாக நீடூழி வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்று தமிழிலே ஒரு பழமொழி உண்டு. முத்தமிழறிஞர் கலைஞர் அரசியல் களத்தில் எத்தகைய ஆற்றல் வாய்ந்தவர் என்பதை நாடு அறியும். எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் தமிழக அரசியலின் ஹீரோ அவர்தான். முதலமைச்சராக இருந்தாலும் தமிழக அரசியலின் ஹீரோ அவர்தான். 13 ஆண்டு காலம் ஆட்சியில் இல்லாத போதும் ஆட்சியில் இருந்தவர்களை விட ஆட்சியில் இல்லாத கலைஞரை பற்றித்தான் தமிழ்நாட்டில் பேச்சு இருந்தது. இந்தியா முழுவதும் பேச்சு இருந்தது. எத்தனையோ பல நெருக்கடிகளை கடந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காப்பாற்றி இந்த இயக்கத்தை யாராலும் அழித்துவிட முடியாது, என் மூச்சுக்கு பின்னாலும் இந்த இயக்கம் இருக்கும் என்பதற்கு ஏற்ப தளபதி அவர்களையும் உருவாக்கி ஆளுமை மிக்க ஒரு தலைமையாக அவரை வளர்த்தெடுத்து அவருடைய மூச்சுக்கு பிறகும் தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி நிர்வாகத்தின் கீழ் இன்றைக்கு இயங்குகிறது என்றால் இது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் அரசியலுக்கு கிடைத்த ஒரு மகத்தான வெற்றி. கலைஞரின் மகன் என்கிற ஒரே காரணத்தால் தான் அவர் பதவிக்கு வந்து விட்டார் என்று பலரும் விமர்சிக்கிறவர்கள் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. அவர் சாதாரண நிலையில் இருந்து படிப்படியாக ஒவ்வொரு கட்டத்தையும் கடந்து பல்வேறு சோதனைகளுக்கு இடையிலே அவர் ஒரு புடம்போட்ட தங்கமாகத்தான் இந்த இடத்திற்கு வந்து நிற்கிறார். எத்தனை நெருக்கடிகளை கடந்திருக்கிறார், எத்தனை இடர்களை சந்தித்திருக்கிறார், எவ்வளவு அடக்குமுறைகளை ஒடுக்குமுறைகளை சந்தித்திருக்கிறார், மிசா காலத்திலே எப்படி அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். இவையெல்லாம் தமிழ்நாடு அறிந்த வரலாறு தான். அது ஒரு தகுதி என்றால் அதைவிட முக்கியமானது பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா ஆகியோர் வார்த்தெடுத்த கொள்கைகளை, வடித்தெடுத்த கொள்கைகளை, வகுத்தளித்த கொள்கைகளை முத்தமிழறிஞர் கலைஞர் கட்டி காப்பாற்றினார். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கட்டி காப்பாற்றிய அந்த கொள்கைகளை அவருடைய மறைவுக்கு பிறகும் கட்டி காப்பாற்றக்கூடிய கொள்கை சார்ந்த வலிமை கொண்ட தலைமையாக, கோட்பாடு சார்ந்த வலிமை கொண்ட தலைமையாக தன்னுடைய தகுதியை பெருக்கிக் கொண்டவர் அண்ணன் தளபதி அவர்கள். அதனால்தான் தோழர்களே, இந்திய அரசியலிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் 2018ஆம் ஆண்டு காவிரி நீர் சிக்கலுக்காக நடைபயணம் மேற்கொண்ட போது இன்றைக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அத்தனை கட்சிகளையும் தோழமை கட்சிகளையும் ஒருங்கிணைத்து போராட்ட களத்தில் அரவணைத்து சென்றார். அப்போது கருவானதுதான் இந்த கூட்டணி. 2019 உருவானதுதான், வடிவம் பெற்றதுதான் இந்த கூட்டணி. போராட்ட களத்தில் கருவுற்று தேர்தல் களத்தில் உருப்பெற்று தொடர்ந்து 6-7 ஆண்டுகளாக கட்டுக்கோப்பாக இந்த கூட்டணி இயங்குகிறது என்றால் அதற்கு அண்ணன் அவர்களுடைய தலைமைதான், அவருடைய ஆளுமைதான் முதன்மையான காரணம். வேற எந்த மாநிலத்திலும் கூட்டணி அப்படி எல்லா தேர்தலிலும் தொடர்ச்சியாக நீடிப்பதில்லை. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி கட்டுக்கோப்பாக இருந்து மாபெரும் வெற்றியை ஈட்டியது. தேனியை தவிர மற்ற 39 இடங்களிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. 2021 இதே கூட்டணி கட்டுக்கோப்பாக இருந்து ஆட்சியை கைப்பற்றியது. அதன் பிறகு நடந்த ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல், அதன் பிறகு நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல், பெருமளவிலே இந்த கூட்டணி வெற்றியை ஈட்டியது. இன்றைக்கு
நாடாளுமன்ற தேர்தலை நாம் சந்திக்க போகிறோம். இந்த கூட்டணியில் ஒரு சின்ன பிசிறும் இல்லை, சிதறல் இல்லை, எந்த விதமான கூட்டணி கட்சிகளுக்கு இடையிலே எந்த விதமான முரண்பாடும் ஏற்படவில்லை. ஆனால் எதிர்புறத்திலே எதிரணியிலே 19 கூட்டணியாக சேர்ந்தவர்கள், 2019 கூட்டணியாக சேர்ந்தவர்கள் படுதோல்வியை சந்தித்தார்கள். 2021 கூட்டணியாக சேர்ந்தவர்கள் படுதோல்வியை சந்தித்தார்கள். அதன் பிறகு அந்த கூட்டணி சிதறி போனது. ஏன் சிதறியது, எப்படி அவர்கள் வெளியேறினார்கள் என்று மக்களுக்கே தெரியாது. பாமக வெளியேறியது, அதிமுக வெளியேறியது. அந்த 3 கட்சிகள் தான் கட்சிகள் என்று சொல்லக்கூடிய நிலையில் உள்ள தகுதி படைத்தவை. அந்த கூட்டணியிலே மற்ற கட்சிகளின் பெயர்களை கூட நமக்கு சொல்ல தெரியாது. நேற்று தான் அல்லது இன்றை காலை தான் பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகவிடையே போய் சேர்ந்திருக்கிறது. அண்ணன் அவர்கள் அண்மையிலே ஒரு கூட்டத்தில் பேசும்போது சொன்னார், தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பாஜக 0 என்று சொன்னார், 0 என்று சொன்னார். சில ஆண்டுகளுக்கு முன்பு பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பாஜக ஆட்சிக்கு மார்க் போட வேண்டும் என்று ஒரு பேட்டியிலே பத்திரிகையாளர் கேட்கிறார். அப்போது அவர் சொன்னார், பாஜகவுக்கு மார்க்கே போட முடியாது, 0க்கு கீழே ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் போடலாம் என்று சொன்னார். அப்போ ஒரு உண்மை தெரிகிறது, அவரும் பாஜகவை 0க்கு கீழே மதிப்பீடு செய்கிறார். நம்முடைய தளபதியும் பாஜக 0 என்கிறார். அந்த 0த்தோடு ஒன்று சேர்ந்திருக்கிறது, அவ்வளவுதான். 0 + 1 = 1. பாஜக + பாமக = பாமக, அவ்வளவுதான். இந்த 2 கட்சிக்கு இடையில் மட்டும்தான் இப்போது ஒரு உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது. வேறு யார் யார் அந்த கட்சியிலே என்னென்ன உடன்பாடு ஏற்படுத்தி இருக்கிறார்கள், என்னென்ன தொகுதிகளை பங்கீடு செய்து கொண்டார்கள் என்று எதுவும் தெரியவில்லை. இதுதான் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எதிரணியில் இருப்பவர்களின் நிலை. ஒரு அணியாக இருந்து 3ஆக சிதறி இப்போது 2ஆக மாறி நிற்கிறார்கள். அதிமுக தனிமை